சிவானந்தா அண்ட் வேதா தியானபீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்கலாம். பொதுவாக நம் முன்னோர்கள் கோயில் எல்லா ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். கோயில் ஒன்று இருந்தால் அதற்கு கோபுரம் என்று ஒன்று இருக்கும். அது சிறிய கோபுரமாகவும் இருக்கலாம், பெரிய கோபுரமாகவும் இருக்கலாம். நாம் கோபுரத்தை தரிசிக்கும் பொழுது நிமிர்ந்து பார்ப்போம். பார்க்கும்போது நமது கண் கருவிழிகள் இரண்டும் இந்த நோக்கிலே செல்லும். இப்படி நாம் கோபுர தரிசனத்தை காணும் பொழுது புருவ மையத்திலேயே இருக்கின்ற ஆகினை என்று சொல்லக்கூடிய சக்கரம் அங்கே இயங்க ஆரம்பிக்கும். அந்த சக்கரம் இயங்க ஆரம்பித்தால் அதற்கு கீழ் உள்ள சக்கரங்கள் விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் போன்ற சக்கரங்கள் தானாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த சக்கரங்கள் உடலிலே தானாக இயங்கும் பொழுது உடலிலே உள்ள உடல் உபாதைகளும் உடல் நோய்களும் அத்தனையும் இயற்கையாகவே குணமாக ஆரம்பிக்கும். மருத்துவத்துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கான மருந்துகளாலும் கூட குணப்படுத்த முடியாத நோய்களுக்கெல்லாம் கூட இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது, சீராக இயங்கும் போது அனைத்து விதமான நோய்களும் தானாக இயல்பாக இயற்கையாக குணமாக ஆரம்பிக்கும். அந்த வகையிலே நமது மகா அவதார் பாபாஜி அவர்களும் நமது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் அவர்களின் புகைப்படங்களை நாம் பார்க்குமானால் அவர்கள் கண் கருவிழிகளை இந்த நோக்கிலே வைத்து அவர்களுடைய புகைப்படங்களை நாம் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது அந்த சக்கரம் ஆக்னே என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகி உடலிலே உள்ள அனைத்து பாகங்களையும் சீராக இயங்கச் செய்யும். இதன் தாற்பயம்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாமும் கூட காலையில் எழுந்தவுடன் இயற்கை உபாதைகளை கழித்துவிட்டு சாதாரணமாக சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு நம் கண் கருவிழிகளை இந்த மேல் நோக்கி இந்த பார்வையாக பார்த்து ஒரு 5 நிமிட நேரம் தவம் செய்யலாம். தவம் செய்த பின்பு அதன் கண் கருவியை கீழே இறக்கி விடலாம். காலையில் ஒரு 5 நிமிடமோ அல்லது மாலையில் ஒரு 5 நிமிடமோ நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாம் இந்த முறையில் தவம் பழகி கோபுர தரிசனம் இங்கேதான் இருக்கிறது, வேறு எங்கேயும் இல்லை என்பதை உணர்ந்து அனைவரும் இந்த பயிற்சி செய்து நாம் கோடி புண்ணியத்தை அடைவோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.